வணக்கம் ஏஜி சோல்ஜர்ஸ். வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம மைன்கிராஃப்ட் வால்டேஜ் எஸ்எம்பி எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் வந்துட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அண்ட் போன வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நெதருக்கு போய் பிளேஸ் ராட்ஸ் அதுக்கப்புறம் என்டர் பேர்ல் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்டர் ட்ராகனை கில் பண்ண போகிறத வந்துட்டு சொல்லியிருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்டர் ட்ராகன் வந்துட்டு கில் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ என் இன்வென்டரியில் வந்துட்டு எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு நெதரில் வந்து செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய லூட்ஸில் இருந்த என்டர் பேர்ஸை வந்துட்டு விக்ரம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அதுவும் சேஃபாக தான் இருக்குது. ஸோ என்டர் ட்ராகன் வந்துட்டு எப்போ வேணால் கில் பண்ண போயிடலாம். இப்போ வந்துட்டு என்டர் ட்ராகன் வந்துட்டு ஏன் கில் பண்ண போகலைன்னா, நான் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறது தான் பிளானு. இப்போ வந்துட்டு நான் வந்து தனியாக தானே இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்ததுக்கப்புறம் சேர்ந்து போகலான்னா வந்துட்டு இப்போ போகாமல் இருக்கேன். சரி வாங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். வண்டியை ஓகே, ஒரு குட்டி தூக்கத்தை நம்ம வந்துட்டு போட்டாச்சு. இப்போ வந்துட்டு வெளியே போய் என்னோடய வீடு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு என்னோடய வீடு, AG2K's ஹோம். எப்படி இருக்குது இந்த ஒரு வீடு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத. நல்லா இல்லைன்னா அதையும் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். சரி பார்ப்போம், நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்துட்டு 2 ஆக்ஸ் இருக்கா, 2 ஆக்ஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு, எல்லாமே காலி. ஓகே, இதில் ஒன்று எடுத்துப்போம். இது வந்துட்டு எனக்கு தேவைப்படும், அது அப்புறமா சொல்கிறேன் எதுக்குன்னு. ஓகே, இதுலேயும் எதுவும் இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை, இதுலேயும் இல்லை. அப்புறம் இதில் கன் பவுடர் வந்துட்டு நம்ம அப்புறமா ராக்கெட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும், எலக்ட்ரா எடுத்ததுக்கு அப்புறமா. ஓகே, இதுலேருந்து ஒரே ஒரு பக்கெட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, எடுத்துட்டோம். இங்கே கீழே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதெல்லாம் அவங்கள்ட்ட காமிக்கலை. ஃபஸ்ட்டு நம்ம எபிசோட் 1 கட்டுறவங்க வந்துட்டு இப்படி வீடு கட்டினேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். ஒரு டீட்டெயில்டாக ஒரு எதுவுமே நான் சொல்லலை, இப்படி என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்து சும்மா அப்படி ஷார்ட்டாக வந்துட்டு அப்படியே காமிச்சிக்கிட்டே வீடியோவில் வந்துட்டு காமிச்சிக்கிட்டே பண்ணலாம். ஸோ அதான் வந்துட்டு இன்னைக்கான வீடியோவில் எதான் எல்லாத்தையும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்தேன். ஓகே, இதுலேயும் எதுவும் இல்லை, மேலே போகலாம் அப்படியே. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ என்னோடய வீட்டுக்கு பின்னாடி தான் வந்துட்டு என்னோடய ஃபார்ம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே போய் வந்துட்டு ஒரு சின்ன அப்டேட் பண்ணணும். என்னென்னா முதல்ல வந்துட்டு இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டுப்போம் இங்கே. ஓகே, எப்போ பார்த்தாலும் சோறுன்னு. ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு என்னோடய 3 கவு இருக்குது. இதில் ஒருத்தன் வந்துட்டு என்னைய மாதிரி சிங்கிளாகவே இருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோட் இருக்கா. ஓகே, இது வந்துட்டு ப்ரீட் பண்ணதுக்கு வந்து இதை கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சா, அதே மாதிரி நட்டு வச்சுப்போம். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப கூட எடுக்க முடியும் இது மாதிரி. ஸோ வந்துட்டு ஒன்றுனா நடுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த செஸ்ட்டில் வந்துட்டு வச்சுருவோம். ஓகே, நமக்கு வந்துட்டு தேவைப்படும், எடுத்து வச்சுருவோமா. ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீட்டை எடுத்து வந்துட்டு நம்மளோட சிங்கிளாக இருக்கால ஒரு கவு, அவனுக்கு வந்துட்டு ஒரு ஜோடி வேணும். ஸோ அதனால் வந்துட்டு இதை ப்ரீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு வந்துருச்சுங்க குட்டி பையன். ஓகே, இவனை வந்துட்டு சாப்பிட்றா இதை தம்பி. ஓகே, சாப்பிட்டானா. ஓகே, அவன் வளர்ந்ததுக்கப்புறம் 4 பேர் ஆயிடுவாங்க. ஸோ சிங்கிளாக இருக்க மாட்டான் இவனும். ஓகே, ஈவனும் நமக்கு வந்துட்டு லைட்டாக அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நீங்கள் எடுத்து கிளம்பிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்துட்டு நம்ம கையில் இருக்க இந்த அது பேர் என்ன மறந்துட்டு வீட்டு இந்த வீட்டை வந்துட்டு ப்ரெட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வீடுன்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட காமிக்கணும். ஸோ முதல்ல வந்துட்டு இந்த பக்கெட்டை தண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். என்னோடய வீட்டில் வந்துட்டு இங்கே இருங்க, நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இப்படி போய் ஓகே, இப்போ என்னோடய வீட்டில் வந்துட்டு இங்கே எதுவுமே இருக்காது தானே. இங்கே பார்த்தீங்கன்னா என் செஸ்ட்டில் வந்துட்டு அவ்வளோவா எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு தான் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த சைடு வந்துட்டு
இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்துட்டு தோண்டலாம். இப்படி தோண்டிங்கன்னா இங்கே இதே ஒன்று தோண்டிப்போம். ஸோ இங்கே ஒரு செஸ்ட் இருக்கா, இதை இப்போ ஓப்பன் பண்ணால் இதுதான் வந்துட்டு என்னோடய டைமண்ட்ஸு. இது வந்துட்டு இங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஏன் இங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன்னா, இங்கே நம்மளோட எஸ்எம்பியில் வந்துட்டு சில திருடர்கள் வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை இங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன், திருடர்களுக்கு பயந்து. ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டேன்னா அப்படின்னா தெரிஞ்சிடும் திருடர்களுக்கு. ஸோ வந்துட்டு இடத்த மாற்றிடுவேன், அதனால் கவலைப்பட வேணாம். எஸ் இல்ல கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா, அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ. சரி, ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துட்டு எல்லாரோட வீடியோ வந்துட்டு சுற்றி காமிக்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்புவோம். ஐயோ, மேலே போக முடியல. எங்க இதை ஒன்று எடுத்து விட்டுப்போம். ஓகே, வந்துட்டோம். இப்போ அதை அப்படியே எடுத்த மாதிரி மூடி வச்சுப்போம். மூடி வச்சுட்டு இங்கே இதில் ஒன்று போட்டுட்டு மரத்தை வந்துட்டு இருக்க மேலே நட்டு வச்சுப்போம். இந்த மரம் ரொம்ப நல்லாவே இங்கேயே இருக்குது, வளர மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்ம யாஸ்டன் கேமில் இவங்களோட வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். முதல்ல வந்துட்டு இதுதான் வந்துட்டு இவங்களோட வீடு, பார்த்துக்கோங்க. மேலே மொட்டை மாதிரி, அதுக்கப்புறம் உள்ள 2 குதிரை இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்துட்டு இவங்களோட வீடு. ஓகேவா, பார்த்துட்டிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு இது அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது கீழே அண்டர் கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து நம்மளோட விக்ரம் ப்ரோ, அதாவது அனிமிஎக்ஸ் கேமிங், அவரோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்பியோட வீடியோஸ் வந்துட்டு வரும். ஸோ அவரோட சேனல் லிங்க் வந்துட்டு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக டைமண்ட் ஆர்மர்ஸ்க்கு மாறிடலாம். ஸோ இந்த எஸ்எம்பி வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமண்ட் ஆர்மர்ஸ் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நானுமே இப்போ தான் டைமண்ட் ஆர்மர் போடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நல்லா கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போல்லாம் வந்துட்டு டைமண்ட் ஆர்மர்ஸ் நான் செஞ்சேன்னா அப்படியே எதுக்கு ஒதுக்கி வச்சிடுறேன். யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரேராக தான், இப்போ ரொம்ப தேவைன்னு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இது மாதிரி டைமண்ட் ஆர்மர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து வந்துட்டு போட்டுட்டு சுற்றிட்டு தருவேன். பட் என்னன்னா, அப்படி சுற்றிட்டு தெரிஞ்சால் வந்துட்டு செத்துருவேன். ஏதாவது யாருக்கிட்டேயாச்சும் மாட்டி வந்து செத்து லூட்டை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு முதல்ல இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு சரி அப்படி ரொம்ப தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணலான்னு வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா விக்ரம்பரோட பேஸு. இவர் வந்துட்டு வீடெல்லாம் கட்ட மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்டதுக்கு வந்துட்டு சர்வை பண்ணுறதுக்கு எதுக்கு ப்ரோ வீடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்கிறதும் பார்த்திங்கன்னா நியாயம்தான், சர்வை பண்ணுறதுக்கு எதுக்கு வீடுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அது அவரோட இஷ்டம். அது வீடு கட்டுறதும் கட்டாததும் அது நம்ம எதுக்கும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அவர் அந்த சைடு ஒரு ட்ரேடிங் கார்டு கட்டி வச்சுருக்காரா, வாங்க அதை போய் வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த ட்ரேடிங் கார்டு வந்துட்டு நான் வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். புக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இதுக்குள்ளே வந்திருப்பேன். ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க. இதை வந்துட்டு ட்ரேடிங் கார்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஜிடிடியோட வீடுக்கு போகலாம். அதாவது தர்ஷன் அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும். வாங்க, நான் வந்து அங்கே போய் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்துட்டு டிஎன்டி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேங்கிற பேரில் வந்துட்டு இந்த இடத்தையே இப்படி நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ பாருங்கள், இதை வந்துட்டு இவனோட வீடு. இந்த கதவை வேறு தொடர்ந்து போட்டுட்டு போயிருக்கான். அவ்வளோதான் பொறுப்பு அவனுக்கு. ரைட்டு. ஓகே, இது வந்துட்டு இவ்வளோ தான் இவனோட வீடு. பார்த்துக்கோங்க, பார்த்துட்டிங்க தானே? சரி, நம்ம இங்கேருந்து வந்துட்டு வெளியே கிளம்பலாம். அடுத்து வந்து நம்மளோட ஆர்எஸ் ப்ரோவோட வீட்டில் போய் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதோ அங்கே தூரத்தில் ஒரு வீடு தெரியுதா, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் ப்ரோவோட வீடு. அதை வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவரோட வீடு எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. இதே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். முதல்ல வந்துட்டு இது ஒரு ரூமு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே படி இதாக இருக்குது, படிக்கட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு மேலே போயிடும். மேலே போய் ஓகே பார்த்தீங்களா,
ஆனால் கீழே ஏன் ஃப்ளோர் போடாமல் வச்சுருக்காரு, இங்கே ஸ்டோரேஜ் வச்சுருக்காரு. ஓகே, இது ஓகே. கீழே வந்துட்டு ஏன் ஃப்ளோர் போடலன்னு தெரில. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி ஏன் வந்துட்டு நீங்கள் ஃப்ளோர் போடாமல் இருக்கீங்கன்னு. அப்புறம் நண்பர்களே, நம்ம வந்துட்டு இவரோட வீடு பக்கத்தில் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு நம்ம கட்டி வச்சுருக்கோம், நம்மளோட பில்டு வந்துட்டு. ஸோ அதை வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்துட்டு இதுவரை நான் ஆல்ரெடி வந்துட்டு செகண்ட் எபிசோடில் நான் இது கட்டிட்டேன். செகண்டில் தேர்ட் எபிசோட் நினைக்கிறேன். ஸோ தேர்ட் எபிசோடில் நான் இது கட்டிட்டேன். பட் இது வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கலை. ஸோ இந்த எபிசோடில் வந்துட்டு இது வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு எபிசோடு. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக அந்த இடத்துல போய் கன்டினியூ பண்ணுறேன். அதோ தூரத்தில் தெரியுதா, இது வந்துட்டு பில்டு கிடையாது, இது வந்துட்டு ஃபார்மு, என்னோடய வில்லேஜர் பிரீடர் ஃபார்மு. இது வந்துட்டு தேர்ட் எபிசோடில் அயன் ஃபார்ம் கட்டுறதுக்காக இங்கே வந்துட்டு கட்டினேன். அயன் ஃபார்ம் வந்துட்டு சிம்பிளாக அங்கே தான் ஒன்று கட்டினேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா அது வந்துட்டு க்ரீப்பர் வெடிச்சு வந்துட்டு போயிடுச்சு அந்த பிரீடரு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்துட்டு கட்டினேன். அந்த சைடு வந்துட்டு கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு குழம்பி போயிடுச்சு. ஃபுல்லாக ஒர்க் ஸ்டேஷனில் நிறைய இருந்துட்டா, அதனால வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு கட்ட முடியல. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு கட்டிட்டேன். இது வந்துட்டு ஏன் வீடியோவில் காமிக்கலைன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய வீடியோவாக்கும். நான் வந்துட்டு வீடியோவில் அங்கே அப்லோட் பண்ணது வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் கிளிப் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு நான் வந்துட்டு சுருக்கி வந்துட்டு 8 நிமிஷத்துக்கு வந்து சுருக்கி வந்து போட்டேன். ஸோ அது அந்த சுருக்குனது வந்துட்டு இதுவும் போயிட்டு, ஸோ முக்கியமான விஷயத்தை மட்டும் அந்த வீடியோவில் வந்துட்டு காமிச்சிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன். ஸோ வாங்க வந்துட்டு இப்போ எங்கே போகிறேன்னா வந்துட்டு என்னோடய அயன் ஃபார்முக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். அங்கே போய் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அயன் ஃபார்மில் போய் வந்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம வந்துட்டு கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, 5 பேருக்கு வந்துட்டு கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தேன் மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஐ வாண்ட்னு. ஸோ அதுலேருந்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரேண்டம் செலக்டர் வெப்சைட்டில் போய் 5 கமெண்ட் அது வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அந்த யூடியூப் கமெண்ட்லேயே. இப்போ நீங்கள் செலக்ட் ஆனவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு டிஸ்கார்டில் வந்துட்டு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு நீங்கள் தான் அந்த ஐடியிலேருந்து வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு காமிச்சிருந்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் பர்ச்சேஸ் பண்ண ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் என்ன, உங்களுக்கு மைன்கிராஃப்ட் பெட்ராக் ஒரிஜினல் எடிஷன் வந்துட்டு கிடச்சிடும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஏஜிட்டுக்கு எல்லாம் மறந்துடுவீங்க. பேசிக்கிட்டே வந்துட்டு அயன் ஃபார்முக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்துட்டு மேலே போய் வந்துட்டு அயன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அயன் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு டேரெக்டாக கீழே இறங்கி அங்கே போய் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணி இங்கே வந்துட்டு அயன் ஆர்மர் தான் செய்ய போகிறேன். அயன் ஆர்மர்ஸ், அதுக்கப்புறம் அயன் டூல்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு செய்ய போகிறேன். ஏன்னா டைமண்ட் வந்துட்டு ஸ்பேருக்கு, அதுக்கு வந்துட்டு டைமண்டு எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாச்சும் ரொம்ப தேவையான டைமண்ட் யூஸ் பண்ணேன். அயன் வந்துட்டு நமக்கு வந்து எப்போவுமே கிடச்சிடும். அயன் ஃபார்ம் இருக்கிறதுனால டைமண்ட் வந்துட்டு எப்போவுமே கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு வாட்டர் பக்கெட் எம்எல்ஜி பண்ணிவிட்டேன். எப்படி எம்எல்ஜி எப்படி சூப்பரா? ஓகே ரைட்டு, சரி ஓகே வாங்க இதெல்லாம் வந்துட்டு செய்யலாம். சரி ஓகே, இப்போ நமக்கு ஷீல்டு செய்கிறதுக்காக வந்துட்டு பிளான்க்கு தேவை. ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அயன் நார்மல்ஸ் அண்ட் டூல் செட் வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம மேலே போய் நம்மளோட வில்லேஜர் தம்பிகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வரோம். ஏய் தம்பிங்களா, எப்படிடா இருக்கீங்க? அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே சோல்ஜர்ஸ், எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. சோல்ஜர்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ வால்டேஜ் அசம்பிளி வந்துட்டு நானும் விக்ரம் ப்ரோ மட்டும் தான் இப்போதைக்கு வந்துட்டு ஆக்டிவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்எஸ் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் நம்மளோட தர்ஷன் இருக்கார்ல, தர்ஷன் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கான். ஸோ பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குன்னு சொல்லி அவனும் வந்துட்டு போயிட்டான். ப்ரோ ஒரு 2 months வந்துட்டு என்னால் வர முடியாது, ஒரு பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போயிட்டான். ஸோ இப்போ நானும் விக்ரம் ப்ரோ சேர்ந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, நம்ம வால்டேஜ் அசம்பி வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கோம். வெயிட் போயிடாதீங்க. க்ளோஸ்னால் ஒரேடியாக க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை. ஸோ சீசன் 1 வந்துட்டு அப்படியே எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீசனை வந்துட்டு உங்களிலேருந்து சில பேரை வந்துட்டு சேர்த்து அப்படி ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் வரணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டில் ஆக்டிவாக இருங்க. ஸோ ஆக்டிவ் பிளேயர்ஸை மட்டும் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். இது மாதிரி வந்துட்டு பாதியிலே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே வேணாம். ஸோ ஆக்டிவாக இருப்பீங்க, நான் வந்துட்டு ஃபுல்லாக ப்ளே பண்ணுவேங்கிறவங்க வந்துட்டு
ஓகே வரலாம். ஓகே, நம்மளோட வீடியோட எண்டிங் பார்ட்டில் இருக்கோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படியும் வீடியோ பார்க்குற பாதி பேர் வந்துட்டு லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ யார் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க? ஓகே, லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போவே லைக் பண்ணிடுங்க. அண்ட் அது மாதிரி தான் சப்ஸ்கிரைபும். ஸோ முக்கால்வாசி பேர் லைக்கு கூட ஓகே பண்ணிடுவீங்க. இப்போ வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ணுறது கிடையாது. ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும், அதை வந்துட்டு ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு தேட வேணாம் இப்படி எங்கே வீடியோஸ்னு சொல்லிட்டு உடனே நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாடா பாய்.